கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். எனக்கு அருமையான இந்த நாளிலே கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த கர்த்தருடைய தொகுப்பனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 135வது பாடலை நாம் உற்சாகத்தோடு 135வது பாடல் குயவனே குயவனே படைப்பின் காரணி என்ற பாடல் 135. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌவீர பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போராக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கு உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டடந்தேன். கண்போல போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை என்பவே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகண்டேன். கண்போல போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை என்பவே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இறக்கும் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் உமது பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி அப்பா உம்மை ஆவியோடு உம்மை தொடர்ந்து வாக்கியத்தை பெற்றமைக்காக
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட உமது வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கேட்குள்ளத்தி திறந்துள்ள பிதாவே, இது அநேகர் கேட்டு உமது வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது செய்யும். பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதான ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். குறிப்பாக இந்த உலகத்தில் அநேக வேதாகமத்தை குறித்து ஒரு சரியான ஒரு அறிவில்லாத மக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பகுதி பழைய ஏற்பாட்டை பற்றியும் புதிய ஏற்பாட்டை பற்றி நினைக்கிறோம், நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் வேதாகமத்தை மொத்தம் 66 புத்தகங்கள் நமக்கு நினைச்சார் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. இந்த 66 புத்தகங்களையும் 2 பிரிவுகளாக பிரித்து ஒன்று பழைய ஏற்பாடு என்றும் மற்றொன்று புதிய ஏற்பாடு என்றும் கொடுத்திருக்கிறார். அன்றைய உலகில் அநேக நினைக்கிறார்கள், வேதாகமும் தேவனுடைய வார்த்தை தானே, ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படை வரைக்கும் அவருடைய வார்த்தை தானே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை நினைக்கிறார்கள் குறிப்பிக் கொண்டிருக்கிற மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை தேவனுடைய வார்த்தை தான் என்று இருக்கு உண்மையானால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடு என்பது 39 புத்தகங்களை கொண்டது. இந்த 39 புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கென்றே கொடுக்கப்பட்டதான ஒரு அருமையான ஏற்பாடு. இது 39 புத்தகங்களை 32 ஆசிரியர்களை வைத்து தேவன் எழுதியிருக்கிறார். இந்த 32 பேரும் நம்மை போல ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இது எழுதவில்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடத்தில் இருந்து நினைத்தார்கள், அவர் கர்த்தருடைய வசனத்தை எழுதினார்கள். குறிப்பாக சொல்ல போனால் மோசே ஆதாமிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்தார், இந்த வேதாகமத்தை எழுதினார். அப்படி 2500 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் மோசே மீதியான் வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்த பொழுது தேவன் தரிசனமாகி மோசே செய்தார். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகிய உபாகமும் 5 ஆகமங்கள் எழுதினார். அப்படி தொடர்ந்து யோசுவா எழுதினார். இப்படியாக 39 புத்தகங்களை 30 ஆசிரியர் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டை 27 புத்தகங்களை 8 ஆசிரியர் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். இவைகள் நாம் என்ன செய்யணும், நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாம் எடுத்துக்கொண்டால், பழைய ஏற்பாடு சீனாய் மலை என்று வைத்துக்கொள்வோம், புதிய ஏற்பாடு மகா எருசலே மலை என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே சீனாய் மலைக்கும் எருசலே மலைக்கும் இடையே பள்ளத்தாக்குகளும் தண்ணீர்களும் குழிகளும் உண்டு. ஆகவே என்ன செய்ய முடியாது, சீனா மலையிலிருந்து நேரடியாக எருசலேமுக்கு சென்றுவிட முடியாது. ஒரு கற்பனையாக நாம் இமேஜாக வைத்துக்கொள்வோம். அதற்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்ட வேண்டும். சீனாய் மலையிலிருந்து எருசலேம் மலைக்கு அந்த பிரிட்ஜ் என்று அந்த பாலம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தின் மூலமாக சீனாய் மலையிலிருந்து என்ன செய்யலாம், எருசலேமுக்கு செல்லலாம். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாடு என்பதை குறித்தும் புதிய ஏற்பாடு என்ன என்பதை குறித்து நினைக்கலாம், வேதத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். கலாத்தியர், அதாவது புதிய ஏற்பாட்டில் 260ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 260ஆம் பக்கம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரை வாசிக்கலாம். பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமிடத்தில் பிறந்தவன். அடிமையானிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவனான இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாகி பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்துள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி.
இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமை பெற்றிருக்கிறாளே. மேலான எசிலோமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். ஆம், இந்த 2 ஏற்பாடுகள், அதாவது பழைய ஏற்பாடு சீனாய் மலைக்கு ஒப்பாக ஆகாருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு எருசலேம் மலைக்கு ஒப்பாக சாராளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாடு அடிமையானவன் பிறந்தே பழைய ஏற்பாடாக சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு சுயாதீனமுள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பாந்திலே இவைகளாம் நன்கு புரிந்தால்தான் வேதாகமத்தில் உண்மைகளாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே பழைய ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கென்று கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்படுது. இவைகள் எல்லாம் மதத்தின் பெயராக, மதத்தின் சார்பாக செய்த பழைய ஏற்பாடு இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பாவங்களுக்கு என்ன செய்வார்கள்? பலிகளை செலுத்தினார்கள். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் பலி செலுத்தினார்கள். ஆகவே மதத்தின் சார்பாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. உலக மக்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். இயேசு கிறிஸ்து நம் சொந்த ரத்தத்தை சிந்தினார். இயேசுக்கு ரத்தத்தினால் நம்ம எல்லாரும் செய்தோம். புதிய ஏற்பாடு ஒரு சுயாதீனமாக கொடுக்கப்பட்டது. இதை குறித்து வேதத்தை வாசியங்கள் பாருங்கள். எபிரேயர் கூறுகிறார். எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றாராம். பூர்வ காலம் என்று சொல்லும் பொழுது ஆரம்ப காலம், ஆதி காலம் என்று சொல்வோம். ஆதி காலம் என்று சொன்னதினால்தான் ஆதியாகும் என்று சொல்லப்படுகிறது. அது பூர்வ காலங்களில் தேவன் என்ன செய்தார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக என்ன செய்தார்? திருவுளம் பெற்றார். எழுதினார். தேவாவினால் ஏவப்பட்டு எழுதினார். உலக மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக என்ன செய்தார்? தேவன் இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டில் எழுதினார். அதே போல கடைசி நாட்கள் பழைய ஏற்பாட்டில் கடைசி நாட்கள், அந்த கடைசி நாட்கள் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டில் நினைத்தார். திருவுளம் என்றால் ஏவப்பெற்றார். அதாவது 27 புத்தகத்தை 8 ஆசிரியர்கள் கொண்டு நினைத்தார் இந்த வேதாகமத்தை எழுதினார். பாருங்கள். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே கிட்டத்தட்ட 400 வருடங்கள் என்ன செய்தால் ஒரு கேப்பாக இருக்கிறதா பாருங்கள். மல்லிகாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளில் தான் நேபுகாத்நேச்சார் பாபிலோனியாவை ஆண்டு கொண்ட காலத்தில் பாபிலோனியாவிலே இஸ்ரேல் ஜனங்கள் செய்தார்கள், அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 12 கோத்திரம் இருந்தது. 12 கோத்திரத்திலே 2 கோத்திரங்கள் 2ஆக பிரிந்து 2 கோத்திரம் வடக்கேயும் மற்ற 8 கோத்திரம் தெற்கேயுமாக போனார்கள். அந்த 2 கோத்திரம் அதாவது இஸ்ரவேலர்கள் செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த 8 கோத்திரமான யூதேயா பாபிலோனியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டது. அப்படி பாபிலோனியாவிலே நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை கண்டாராம், ஒரு சொப்பனம். அந்த சிலை பூமிக்கும் வானத்துக்கும் உயர இருந்ததாம். அந்த சிலையிலே அதனுடைய தலை பொன்னாகவும், அதனுடைய மார்பு வெள்ளியாகவும், அதனுடைய வயிறு வெண்கலமாகவும், அதனுடைய இடுப்புக்கு கீழே இரும்பாகவும், மற்ற விரல்கள் எல்லாம் களிமண்ணாக இருந்ததாக நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை கண்டார். அப்படியானால் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த 4 ராஜ்யங்களும் ஒரு நாள் அழிக்கப்படும். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 4 ராஜ்யம் அழிக்கப்பட்டு என்றென்றைக்கு அழியாதே ஒரு புதிய ராஜ்யத்தை தேவன் அந்த புதிய ராஜ்யம்தான் இயேசு கிறிஸ்து ராஜ்யமான அவருடைய சபை. அதைத்தே வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த 4 ஆண்டு காலத்திலே, அதாவது கிமு 606 வருடத்திலிருந்து கிமு 523 வருடம் வரை பாபிலோனிய ராஜ்யம் இஸ்ரேல் மக்களை ஆண்டு வந்தது, யூதேயா ஆண்டு வந்தது. அதற்கு பிறகு
கிமு 522 கிமு 323 வரைக்கும் மேதியா பாரசீக ராஜ்யம் என்ன செய்து யூதாயாவை ஆண்டு வந்தது. அதுக்கு பிறகு கிபி 322 கிமு 322 கிமு 106 வரைக்கும் கிரேக்க ராஜ்யம் யூதாயாவை ஆண்டு கொண்டு வந்தது. கிமு 106 கிபி 20வது வருடம் வரை ரோம சாம்ராஜ்யம் யூதாவை ஆண்டு வந்தது. இந்த ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்ட காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவான சிதர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பாதைகள் செவை செய்யும்படியாக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கினார். அந்த தீர்க்கதரிசி தான் யோவான் ஸ்நானகன். வேற்று வாசி பாருங்கள், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 5 வரை வாசிக்கலாம். 844 பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 844 பக்கம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குண்டும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுகோடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்தில் கூப்பிடு சத்தம் உண்டாயிற்றாம். என கண்பாந்திலே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைப்பதற்காக தீர்க்கதரிசி யோவான் மூலமாக இந்த செய்தியை எஸ்ஐயா தீர்க்கதரிசி யோவான் பிறப்பதற்கு அநேக 1000 ஆண்டுகள் முன்பதாக தேவன் எஸ்ஐயா மூலமாக வெளிப்படுத்தினார். இது பாருங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இதை நான் வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை வாசிக்கலாம். பாருங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை பாருங்கள். புதிய ஏற்பாட்டு 80ஆம் பக்கம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 3லிருந்து. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே எழுதியிருக்கிற பிரகாரமாகாம். யோவான் ஸ்நானங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தார், அங்கு பிரசங்கிக்கிறான்னு சொல்லி ஏசாயா சொன்னதை லூக்கா என்ன செய்தார் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு அன்பாந்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, பழைய ஏற்பாட்டு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு ஆகாருக்கு ஒப்பாக, அடிமைத்தனத்தின் பிள்ளைகளுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு ஈசாக்குக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டது. ஈசாக்கு என்பவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, சுயாதீனமானவன். ஆகவே இந்த சுயாதீனமானவனுடைய தாய் தான் சாரா. ஆகவே புதிய ஏற்பாடு சாராளுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டு அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு நினைச்சதும் உருவாக்கப்படுகிறோம். அதே கலாச்சியர் 4ஆம் அதிகாரம் 28 அவசரத்தை வாசிக்கலாம். பாருங்கள், கலாச்சியர் 4:28 பாருங்கள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோமாம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை ஆசிரித்த பொழுது ஆபிரகாம் சந்ததியிலிருந்து தேவன் செய்தார், இந்த பூமியின் வம்சங்களாம் ஆசிரிக்கப்படும் என்று சொன்னார். இந்த ஆபிரகாம் சந்ததி யார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த புதிய ஏற்பாடு யோவான் ஸ்நானங்கள் மூலமாக இயேசுவை குறித்து 6 மாதம் முன்பதாகவே யோவான் ஸ்நானங்கள் பிறந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து 30,000 நாசம் எடுக்கின்றார் யோவான் ஸ்நானங்கள் மூலமாக. அதுக்கு பிறகு கர்த்தர் ஊழியத்தை செய்து 3 ஆண்டுகள் உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். இந்த 3 ஆண்டுகளும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கித்தார். அது தேவ வார்த்தை பிரசங்கித்த பொழுது அதை கேட்டு அதை விசுவாசித்து கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக,
அதான் ஈசாக்கை போல சுயாதீன பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும். இதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளோ ஒற்றுமை என்று பாருங்கள். ஆனால் பழைய ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கென்று கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு உலகில் எல்லா மக்களுக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டது. அந்த புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிய முடியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிய முடியும் என்றால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் உலகெல்லாம் ரசிக்கப்படும் என்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி உறவாய் தந்து கொண்டார். இது புதிய பாட்டில் நாம் பார்க்க போகிறோம். அது புதிய பாடு உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு உலகத்தை அதுக்கு ஒரு வேலை அநேக கேட்கலாம். அப்படினால் பழைய ஏற்பாடை நமக்கு வேண்டாமா? பழைய ஏற்பாடு எடுத்துப்பாடு இல்லை. பழைய ஏற்பாடு நமக்கு உருவாக்கியாக போதனையாக கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புவோம். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசி முடிப்பார்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்க முன்பு, அதாவது இந்த பழைய ஏற்பாடெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் மூலமாகத்தான் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் உலகத்தில் வருவதை குறித்து அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே கூட ஆரம்ப காலத்திலே இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன், அவருடன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதிங்கால் நசுக்குவார். உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே கண்பாந்திரே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லும் பொழுது அநேக வித்தியாசம் நம்ம செய்யலாம், அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாடு உலக மக்கள் எல்லாருக்குமாய் கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவிதத்தில் மனம் திரும்பி நம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாமி பெறும் பொழுது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்களாக இருக்கிறோம். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கும் பொழுது அதிலே பேதங்கள் கிடையாது. வாசிக்கலாம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கும் பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 27-29 வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்களாக நான் சாணம் பெற்றவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள், கிறிஸ்துவுக்கு நான் சாணம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். இது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாக அந்தியோக்கியா பட்டணத்திலே ஒரு வருஷ காலமாய் கூடி தேவனை துதித்து வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவன் என்ற பெயர் முதலாக வழங்கப்படும். அவர்களால் கிறிஸ்தவர்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரும். இந்த கிறிஸ்தவர் என்று சொல்லுற வார்த்தையிலே எந்த விதமான புனைப்பொருளோ இணைப்பொருளோ கிடையாது. அதாவது அந்த கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவன் ஆர்சி கிறிஸ்தவன் பெந்தேகோஸ்து சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. என வேதாந்தத்தில் எழுதப்படவே இல்லை. கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அதிலே பாருங்கள், 28ஆம் வசனத்திலே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எங்களால் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுந்தராயும் இருக்கிறீர்கள். இதுதான் புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன். அந்த ஈசாக்கினுடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நாம் இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய உண்மை!
கிறிஸ்துவுக்கு நாம் பிறக்கும் பொழுது நாம் ஆபிரகாம் சந்ததியார். இது புதிய ஏற்பாடு மிக தெளிவாக போதிக்கிறது. பழைய ஏற்பாடு மதத்தை குறித்தும் அடிமைத்தனத்தை குறித்தும் ஆகாரை குறித்து புதிய ஏற்பாடு நாம் இப்படியானால் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சுயாதீனமுள்ளவனாகிய ஈசாக்கை குறித்து, சுயாதீனமுள்ளவனாக சாராளை குறித்து, சுயாதீனமுள்ளவனாக நாம் பரவ செல்வதற்கு புதிய ஏற்பாடு மார்க்கத்தை குறித்து நான் சொல்லப்படாது. புதிய ஏற்பாடு நமக்கு மார்க்கமாக அமைந்திருக்கிறது. எங்கு போவதற்கு பருவ செல்வதாகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதானத்தில் வரான். ஆகவே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் மூலமாக நாம் தெளிவாக போதிக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாடு உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டை நாம் நன்கு அறிந்து அதை புரிந்து அதில் நாம் நடக்க வேண்டும். ஆகவே கண்பாங்களே, பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நன்கு புரிந்து அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆக வீத வசனங்களை சொல்லுவோம், ஆராய்ந்து படிக்க வேண்டும், தெளிவாக படிக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர்கள் குழப்புவது போல நாம் குழப்பக்கூடாது, பிதற்றக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாடு உலக மக்கள் எல்லாரும் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு இஸ்ரேல் மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது. அந்த புதிய ஏற்பாட்டிலே மல்கியாவிலிருந்து மத்திய வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் தான் தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஒரு அருமையான சக்தி சொன்ன. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசில பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 வசனம். பாருங்கள், 1031 பக்கம் எடுத்துக்கொள்வோம். பழைய பாட்டிலே 1031 பக்கம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பருவத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாது ஒரு ராஜ்யத்தை எழுப்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினது நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றென்றைக்கும் நிற்குமா. ஆக அந்த ராஜ்யம் என்பது பாபிலோனிய ராஜ்யத்தை குறிக்கிறது. அது பொன்னால் ஆக்கப்பட்டது. மேதியா பார்சிக ராஜ்யத்தை குறிக்கிறது. அது வெள்ளியினால் ஆக்கப்பட்டது. கிரேக் ராஜ்யத்தை குறிக்கிறது. அது வெண்கலத்தினால் ஆக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அது இரும்பும் களிமண். இவைகளெல்லாம் ஆகுமாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். உலகத்திற்கு உலக பிரகாரம் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யமானே அவருடைய சபையனாது அழிவு அழிய அது நினைத்திருக்கிறது. அது புதிய பாடி இப்படிப்பட்ட சத்தியத்தினை செய்து நமக்கு போதிக்கிறது. பாடலாகவே இயேசு கிறிஸ்து ராஜ்யமானே அந்த சபையிலே நீங்கள் அங்கமாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சியை பாருங்கள். இந்த ராஜ்யம் அழியாதது, அழிக்க முடியாதது. இந்த ராஜ்யம்தான் நாளைக்கு பரலோகத்திலே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இந்த ராஜ்யத்தின் மணி சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்திற்கு தான் நாம் அவருடைய பிரஜைகள், அவருடைய பிள்ளைகள். வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வாசிப்போம். 242 பக்கம். அதன் பின்பு முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாமை இருக்கிறவருக்கு ராஜ்யத்து. அந்த ராஜ்யம்தான் கிறிஸ்துவின் சபை. அந்த ராஜ்யம்தான் கிறிஸ்தவர்களால் உண்டாக்கப்பட்ட ராஜ்யம். ஆக நீங்கள் நானும் அந்த பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி, புதிய ஏற்பாட்டு சொன்ன சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துக்களாக நம் நிச்சயம் எவ்வளவு பிரன்மையான சத்தியம் பாருங்கள். ஆகவே பழைய பாட்டு புதிய பாட்டு பண்ணிச்சுக்காது, குழப்பக்கூடாது. தேவன் நமக்கு பிரன்மையான சக்தி தொலைந்த அருமையான வேளையிலே இப்படி சத்தியத்தை கேட்டு நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். வேதாகமத்துடைய உண்மைகளை நமக்கு தெளிவாக போதிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு குறித்து நாம் செய்வோம் இப்பொழுது அறிந்தோம். நாம் இது மற்றவர்கள் போதிக்கத்தக்க ஆற்றறிவை தேவன் தொடர்ந்து தருவாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு மனங்கள் ஆசிரிப்பார்.
உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளில் கூட நாங்கள் வேதாகமத்தை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்க கிருபிக்காக தோற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் சந்தமிக்காக தோத்திரமையா. அவருடைய வார்த்தையின்படி ஒரு வசனத்தின்படி இதை கேட்டு நாங்களும் மற்ற சொல்லத்தக்கதாக எங்களை ஆற்றறிவித்தாரும். இப்படியாக இது சத்தியத்தை கேட்கத்தக்க நாள் ஒன்று குழுமை தொழுது கொள்ளத்தக்க வாய்ப்பின் தந்தமிக்காக தோத்திரம் தொடர்ந்து காத்துக்களை பலப்படுத்தும். எல்லாருடைய பாவம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே.